ஜெய் ஸ்ரீராம். சூடு பறக்கும் உத்தரப்பிரதேசம் தேர்தல் களம். மக்கள் யார் பக்கம்? இந்திய அரசியலின் மையப்புள்ளியாக விளங்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இதற்கு முக்கிய காரணங்கள் பல உண்டு. நாட்டிலேயே 80 இடங்களுடன் அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் என்பதும் அந்த காரணங்களில் ஒன்று. நாடு சுதந்திரமடைந்து இதுவரை இருந்த பிரதமர்களில் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, வாஜ்பாய், நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய பிரதமர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, சரண் சிங், விபி சிங், சந்திரசேகர் ஆகிய பிரதமர்கள் இம்மாநிலத்தில் பிறந்தவர்கள். எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஓபிசி, தலித் மக்கள், முஸ்லிம்கள் என வலுவான வாக்கு வங்கி அரசியல் இங்கு உண்டு. தலித் மக்கள், இஸ்லாமியர்கள் அதிக அளவில் உள்ள 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அந்த சமூக மக்களே தேர்தல் முடிவுகளை நிர்ணயம் செய்வதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஒரு காலத்தில் இங்கு வலுவான நிலையில் இருந்த காங்கிரஸ் வலுவிழந்து தற்போது அரசியல் களத்தில் மாநில கட்சிகளையே நம்பியுள்ளது. 80களின் இறுதியில் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் மாநில கட்சிகள் உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றின. இந்த நிலை கடந்த காலங்களில் முற்றிலுமாக மாறி தற்போது பாஜகவின் வலிமையான அரசியல் களமாக உத்தரப்பிரதேசம் மாறிவிட்டது என்றே கூறப்படுகிறது. அங்கு சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜகவே வெற்றியை ஈட்டி வருகிறது. மாநில கட்சிகளான சமாஜ்வாதி, பகுஜன் ஆகிய கட்சிகள் ஓபிசி, முஸ்லிம்கள், எஸ்எஸ்டி வாக்குகளை மையப்படுத்தி அரசியல் அதிகாரம் செய்து வந்தன. மாநில அளவில் ஆட்சியை பற்றிய அக்கட்சிகள் அதிக மக்களவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மத்தியிலும் வலிமை பெற்று விளங்கின. இந்த நிலை தற்போது முற்றிலும் மாறிவிட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால் அக்கட்சிகள் பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லிம், தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகளை ஓவைசியின் கட்சி பிரித்து விடுவதாகவும் இது பாஜகவுக்கு சாதகமாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக முஸ்லிம்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் பாஜகவுக்கு அதிக இடங்கள் கிடைத்தன. கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் அக்கட்சிக்கு 15 இடங்களில் வெற்றி கிட்டியது. மொத்தம் 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் கடந்த தேர்தலில் பாஜக 62 இடங்களை வென்று அக்கட்சி மட்டும் 41% வாக்குகளை ஈட்டியுள்ளது. மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி 10 தொகுதிகளிலும், சமாஜ்வாதி கட்சி 5 இடங்களிலும் வெற்றி பெற்றன. காங்கிரஸ் கட்சிக்கு 1 இடம் மட்டுமே கிடைத்தது. ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தி மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக களம் காண்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வரும் 14ஆம் தேதி அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டுள்ளார். பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலில் பாஜக 74 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மற்ற இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி 62 இடங்களிலும், காங்கிரஸ் 17 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. திரிணாமுல் ஒரு இடத்தில் போட்டியிடுகிறது. பகுஜன் சமாஜ் அனைத்து இடங்களிலும் தனித்து களம் காண்கிறது. பிரதமர் 3வது முறையாக களமிறங்கி உள்ள வாரணாசியில் 7வது கட்ட தேர்தலின் போது ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ராகுல் இந்த முறை போட்டியிடாத அமேதி, போட்டியிடும் ரேபரேலி தொகுதிகளுக்கு 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பாஜக வலிமையான தேர்தல் வியூகங்களை வகுத்துள்ள நிலையில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் ஊழல், குடும்ப அரசியல் உள்ளிட்டவற்றை முன்னிறுத்தி இந்தியா கூட்டணியை விமர்சித்து வருகின்றனர். ராமர் கோவில், ஊழல் ஒழிப்பு போன்றவற்றை பாஜக சாதனை கணைகளாக செலுத்தி வருகிறது. ராம் மந்திர் பனானா சாஹியே தா யா नहीं बनाना चाहिए था? 500 साल से रामलल्ला का घर नहीं था। ये सपा, बसपा, कांग्रेस तीनों पार्टियां राम मंदिर को अटका रही थी। आपने मोदी जी को दूसरी बार प्रधानमंत्री बनाया। मोदी जी ने केस भी जीता, भूमि पूजन भी किया और प्राण प्रतिष्ठा कर जय श्री राम कर दिया. அதே வேளையில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் பாஜக ஆட்சியில் வளர்ச்சி இல்லை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றன. இதனால் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் களம் கொதி நிலையில் உள்ளது.